ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிருக்க உன் பார்வையில் பைத்தியமானேன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் 2009 ரிலீஸ் ஆன தேரே மேரே கி ரிஷ்தா படத்தோட டப்பிங் வெர்ஷன் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கனடா நாட்டில் வளர்ந்தவராக இருக்காரு. அவரு பஞ்சாப்ல பிறந்த ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் நல்லாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. அப்படி அவங்க பிரியறதுக்கு காரணமான சம்பவங்கள்லாம் என்ன, அதையும் தாண்டி கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோயினோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல பல போர்ஷன்ல ஃபேமிலி, அதோட பாண்டிங், அது மட்டும் இல்லாம பஞ்சாபோட கல்ச்சரல்ஸ்னு ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. அதே மாதிரி பஞ்சாபை இவங்க படம் பிடிச்சிருக்க விதமும் சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி சாங்ஸுமே நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக தான் எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட் ஒரு பழமையான ஸ்டோரி பிளாட். அது மட்டும் இல்லாம நம்ம பார்த்த சம்திங்கோட ரீமேக் வெர்ஷன் தான் இந்த படமுமே. படத்தோட டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் தாண்டி போகுது. பல சீன்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம பல காட்சிகள் தேவையில்லாம இருக்கு. ரொம்ப ஸ்லோவா போகுது, ப்ரிடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.